தனுஷை விட இன்றைக்கி வந்து எஸ்கே வந்து ஒரு ஸ்டெப் அதிகமாக தான் இருக்கார். இது எல்லாருக்கும் எஸ்கே வந்து அப்படி என்ன நன்றி கெட்டத்தனமா அப்படி என்ன துரோகம் பண்ணிட்டாரு தனுஷ்க்கு? பட் நம்ம வளர்த்து விட்ட பையன் இன்னைக்கு வளர்ந்துருக்கானா தனுஷ் பெருமை தான் படணும். இதில் பொறாமப்பட ஸோ நம்ம வளர்த்த பையன் இவ்வளோ தூரம் போகிறான், சம்பளம் ஏறுது. எஸ்கேவுடைய சம்பளம் கிட்டத்தட்ட 75 கோடி கிட்ட. ஹாய் ஹலோ வணக்கம் சினி கார்னர் நேயர்களே, வெல்கம் டு சினிமா சர்ச்சைகள். நான் உங்க விஜய் தயா. இன்னைக்கான நேர்காணல்ல நம்மளோட யார் இணைஞ்சிருக்காங்க அப்படின்னா பத்திரிகையாளர் வெங்கடேஷ் அவர்கள் தான். ஸோ தனுஷ் இட்லி கடை ஆடியோ லான்ச்ல என்னென்ன பேசினாரு, என்னென்ன இப்போ கான்ட்ரவர்சி ஆயிட்டு இருக்கு, அதை பத்தி தான் டிஸ்கஸ் பண்ண போறோம். வாங்க அவரை சந்திக்கலாம். வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும். ஸோ தனுஷ் இட்லி கடையில் பேசினதை பற்றி பேச போகிறோம். பட் அதுக்கு முன்னாடி இப்போ ஏன் தனுஷ் வந்து டிசைனர் காஸ்டியூம்ஸில் இன்வெஸ்ட் பண்ணாமல் பூரா அந்த ஒயிட் அண்ட் ஒயிட் கருங்காலி மாலை எல்லா பப்ளிக் அப்பீரன்சஸ்லையும் அப்படியே வர ஆரம்பிச்சிட்டாரு? கருங்காலிக்கு எப்பயுமே ஒரு பவர் இருக்குது. மீன் அவங்களுடைய என்ன எய்ம் பண்ணி ஒரு ட்ராவல் பண்ணுறாங்களோ அந்த பவர் ஆட்டோமேட்டிக்காக உள்ள வரும். அதை ஸ்பெஷலாக வந்து பூஜை பண்ணி பூஜை மேலே வச்சு தான் எடுத்து போடுவாங்க. அது தனுஷ் இப்போ லேட்டஸ்ட்டாக அதை யூஸ் பண்ணிகிட்ருக்காரு. இதற்கிடையில் நீங்கள் இன்னொன்று பார்த்தீங்கன்னா ருத்ராட்ச ஒரு போட்டிருப்பார். அது வந்து ரஜினி சார்கிட்ட இருந்து அது வாங்கினது. அது அவருடைய பிளெஸ்ஸிங்கோடு வாங்கி அதற்கு பிறகு அவர் போட்டதுக்கப்புறம் தான் அவருடைய வளர்ச்சியே கொஞ்சம் அதிகமாச்சு. இதை சில பேர் நம்பலாம், சில பேர் நம்பாமல் இருக்கலாம். பட் நம்பிக்கை வச்சா எல்லாமே நல்லது நடக்குங்கிற ஒரு விஷயந்தான். ஏன்னா அவர் ஆன்மீகத்தில் எந்த அளவுக்கு ரஜினி சார் ஈடுபாடு உள்ளது, அந்த ஒரு பவர் அவர்கிட்ட இருக்குங்கிறது எல்லாருக்குமே தெரியும். ஸோ நான் கூட இருந்தனால எனக்கு கொஞ்சம் அதிகமாகவே தெரியும் எனக்கு அதை. ஸோ அவருடைய பிளெஸ்ஸிங்கில் வாங்கி ருத்ராட்ச கோட்டை அது போட்டதுக்கப்புறம் தான் தனுஷருடைய வளர்ச்சி ரொம்பவே அதிகமாச்சு. பட் இந்த கருங்காலி இதெல்லாம் போடுறது வந்து என்னென்னா கொஞ்சம் சுத்தபத்தமாக கொஞ்சம் இருக்கணும், தன்னுடைய ஒரு கண்ட்ரோல் பண்ணிக்கணுங்கிற அந்த ஒரு நோக்கம்தான். அதற்காக அவர் பண்ணுது. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா காஸ்டியூம்லாம் பார்த்தீங்கன்னா ஒயிட் அண்ட் ஒயிட்டில் வெரி சிம்பிளாக தான் வர்றாரு. அவர் நீங்கள் நேரில் பார்த்தாலே அந்த மாதிரி தான் இருப்பார். நீங்கள் பேசுகிறதும் சரி ரொம்ப சிம்பிளிசிட்டியான ஒரு மேன். எப்படி ரஜினி சாரை நம்ம வந்து ரொம்ப இவ்வளோ வந்து உயரத்தில் இருந்தோம், BMW கார் அது இருந்தால் ரொம்ப சிம்பிளாக இருக்கீங்களே அப்படின்னு ஒரு விஷயம் பேசுவாங்க. கிட்டத்தட்ட அவரை கொஞ்சம் ஃபாலோ பண்ணுறவர் தான் தனுஷ் அப்படின்னு நான் நினைக்கிறேன் நான். அதனால் வந்து அந்த காஸ்டியூம்லாம் பெரிய ஈடுபாடு அவருக்கு வந்து இல்லை. இப்போ லேட்டஸ்ட்டாக கூட பார்த்தீங்கன்னா ரஜினி சார் கூட பார்த்தீங்கன்னா வெள்ளை வேட்டி ஆஃப் கை ஒயிட் ஷர்ட்டில் தான் இப்போ வர்றாரு. அது ஒரு ஜெனியூனான ஒரு லுக்கு உங்களுக்கு. அது இது கேப்டன் விஜயகாந்த் அப்படி தான் பண்ணுவார் உங்களுக்கு. ஸோ அதனால் அந்த கோட் ஷர்ட் போட்டு வருது நார்மல். ஒரு ஆக்டர்ஸ்னால் கோட் ஷர்ட் இருப்பாங்க, ஒரு கிளாம்பர் இருக்குது. நம்ம படத்தில் போட்டு போர் அடித்த ஒரு விஷயம். அதனால் இந்த லைவாக வரும்போது ரொம்ப கேஷுவலாக வரலாமே அப்படிங்கிற ஒரு காரணம். ஓகே. ஸோ ரஜினி அவர்களை எழுத்ததுனால தனுஷ் கொஞ்சம் கொஞ்சமாக ரஜினியாக மாறிட்டு இருக்காருன்னு ஒரு டாக்ஸ் இருக்குது. இதை பற்றி இல்லை, அவர் என்னென்னா தலைவர் அப்படின்னு ரொம்ப அதாவது உயர்ந்த இடத்துல வச்சு பார்க்குறவர் தனுஷ். ஐஸ்வர்யா கல்யாணம் பண்ணுறதுக்கு முன்னாடியே ரஜினிகாந்தோட பரம ரசிகர். கிட்டத்தட்ட நீங்கள் விஜய் எடுத்துக்கிட்டாலும் அதே தான். எல்லாருமே சிவாஜி கணேசனை பார்த்து நான் அவருடைய நடிப்பை பார்த்து வந்தேன்னு சொல்லுவாங்க இல்லையா. ரஜினி சாரை பார்த்து அந்த ஃபாஸ்ட்டு, அந்த ஸ்டைலு பேசுகிறது அதை பார்த்து வந்தவர்கள் நாங்கள் அப்படின்னு சொல்லி விஜய் அவர்கள் சொன்னதும் அதே தான். ஸோ தனுஷும் அதே தான். அதனால் அந்த அதாவது பிடித்தவர்கள் ஒருத்தர் வந்து ஆக்டர்ஸை பிடிச்சிட்டா அவங்களுடைய அந்த இமிட்டேட் பண்ணுறது வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்துடும், ஒருத்தர் ஃபேன்ஸுக்கு வந்துடும். ஆக்சுவலாக விஜயும் ஒரு ஃபேன் தான், தனுஷும் ஒரு ஃபேன் தான் நினைக்கிறேன். அது ஒன்றும் தவறு இல்லை. அது தன்னுடைய மிகப்பெரிய உயர்ந்த இடத்துல இருக்கிறது தானே. ஓகே. ஸோ இப்போ ஆடியோ லான்ச்சில் பேசின விஷயங்களுக்கு வருவோம். ஸோ ஃபர்ஸ்ட் அவர் என்ன சொல்லியிருப்பார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என் குடும்பத்துக்கே வந்து நன்றி மறக்காத ஒரு குணம் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. ஸோ இதில் என்ன கேள்வி எழும்புது அப்படின்னா, அப்போது ரஜினிகாந்த் வந்து அவர் பொண்ணை கட்டி கொடுத்தாரு இல்லையா ஃபேனுன்னு சொல்லிட்டா, அப்போ அந்த நன்றி எங்கே போச்சு? யாருக்கு? தனுஷ்க்கு. தனுஷ்க்கு நன்றி இருக்குது. அதாவது நீங்கள் அந்த நன்றி உள்ளதும் இந்த ஃபேமிலிக்குள்ளே இருக்கிற விஷயங்கள் நம்ம முடிச்சு போட முடியாது. இதற்குள்ளே 1008 விஷயங்கள் இருக்கலாம். ஃபேமிலினா சில பிரச்சனைகள் வரதான் செய்யும். அவர்களுக்கு வந்து காம்ப்ரமைஸ் 2 ஃபேமிலியுமே பண்ணிகிட்டு இருந்தது தான். இப்போ வரைக்குமே இந்த காம்ப்ரமைஸில் போகுது. டைவர்ஸ் ஆனால் கூட கோர்ட்டு பார்த்து கையெழுத்து போட்டு நீங்கள் பிரிஞ்சு போங்கன்னு சொல்கிற விஷயம் தானே. 2 பேரும் ஒன்று சேர்ந்தாங்கன்னா யாரும் கோர்ட்டு வந்து ஆஹா நான் உங்களுக்கு தீர்ப்பு கொடுத்துட்டேன் நீங்கள் சேரக்கூட நான் சொல்ல போகிறாங்க கிடையாது. பட் இன்னமும் அவர்களுடைய அந்த 2 ஃபேமிலியோடைய பேச்சுவார்த்தைகள் போயிட்டு தான் இருக்குது. ஸோ தனுஷ் அவர்கள் வந்து ஐஸ்வர்யா ரொம்ப லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணுறார். அது வந்து அரேஞ்சன் மேரேஜ், அது 2வது அரேஞ்சன் மேரேஜ். பட் ரொம்ப பிடிச்சு போய் லவ் பண்ணி பொண்ணு கேட்குறதுக்கு வந்து கேளம்பாக்கமுடைய சூப்பர் ஸ்டாருடைய கெஸ்ட் ஹவுஸில் போய் தனுஷ் பல மாதங்களாக ரஜினி சாரை பார்க்கணும்னு அலைஞ்சு அவர் வெயிட் பண்ணி பார்த்து நான் தனுஷ் உங்கள் பொண்ணை விரும்புகிறேன்னு சொல்லி பேசப்பட்ட ஒரு விஷயம்.
அப்போது திடீர்னு ஷாக், ரஜினி சார் கூட ஷாக் தான். அது வந்து உடன்பாடு இல்லை. பட் இருந்தாலும் இந்த ஐஸ்வர்யாவும் விரும்புகிறாங்க அப்படிங்கும்போது தன் பொண்ணுக்காக தான் வாழ்க்கை அப்படிங்கிறது இன்ன வரைக்கும் சொல்கிறார். ஐஸ்வர்யா வந்து இன்னொரு தாய் அப்படிங்கிறார் ரஜினியா சொல்கிறார். ஸோ அந்த இடத்துல வச்சு பார்க்கும்போது நம்ம என்ன தான் உயர்ந்த இடம் பணம் வசதி இருந்தால் கூட பசங்களுக்கு குடும்பத்துக்காக தான் வாழ்க்கை அப்படிங்கிறனால ஐஸ்வர்யா விருப்பப்பட்டதையும் சரின்னு சொல்லி தான் தனுஷ் கல்யாணம் பண்ணி வச்சாங்க. நல்லா தான் போயிட்டு இருந்தது லைஃபு, இப்போவும் நல்லா தான் இருக்குது. பட் யார் திருஷ்டியோ தெரியாது, பிரிஞ்சிருக்காங்க. ஒன்று சேர்ந்தாலும் ஆச்சரியப்படுறது இல்லை. நன்றி இருக்குது, நன்றி இல்லாமல் கிடையாது. இன்னமும் நீங்கள் சூப்பர் ஸ்டார் ரஜினியுடைய படங்கள் ரிலீஸ் பண்ணால் ஃபஸ்ட்டு ஷோ வந்து பார்க்குறாரு இல்லையா? ஸோ பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. செகண்ட் டே பார்க்கலாம், தேர்ட் டே பார்க்கலாம், இல்லை கேள்விப்பட்டுக்கலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஏன் ஃபஸ்ட் டே வர்றாரு? அந்த ஃபஸ்ட் டே பார்க்கும்போது ஐஸ்வர்யா வர்றாங்கல்ல. ஸோ அதனால் அந்த ஃபேமிலி அட்டாச்மெண்ட்ஸ் இருக்குது, பார்ப்போம். ஓகே. ஸோ அதே மாதிரி துரோகம் பழகிருச்சு அப்படின்றதும் என் குடும்பத்துக்கு நன்றி மறக்காமல் இருக்கிற ஒரு பழக்கம் இருக்குன்னு சொல்கிறத எஸ்கேவை மறைமுகமாக டார்கெட் பண்ணுறாரா? இல்லை, அது இருக்குது, இல்லாமல் நம்ம சொல்ல முடியாது. போன மேடையில் குபேராவில் பேசின ஸ்டைல் வேறு மாதிரி இருந்தது. இதில் அவருடைய மனசில் இருந்து பேசக்கூடிய ஒரு சில விஷயங்களை அவரு பேசலை. பட் அவர் சார்பாக அவருடைய மேனேஜர் ஸ்ரேயாஸ் தான் பேசுகிறார். எந்த ஒரு நடிகருடைய மேனேஜருமே ஸ்டேஜில் ஏறி இந்த விழாக்களில் ஆடியோ லான்ச்சில் பேசுனதான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் கேள்விப்படலை, பார்த்ததில்லை. பட் ஏற்கனவே ஒரு தடவை ஸ்ரேயாஸ் பேசியிருக்காரு. இப்போது இதில் ஸ்ரேயாஸ் அவர்கள் பேசுனதும் வந்து தனுஷ் நாலேஜ் இல்லாமல் அவர்கிட்ட ஐடியா கேட்காம அவர் பேச மாட்டார். ஸோ எஸ்கேயை மறைமுகமாக தாக்குறது ஒரு பக்கம், நேரடியாகவும் அவருக்கு அந்த அவர் மேலே வந்து ஒரு சின்ன வருத்தம் இருக்க தான் செய்யுது. நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த நேரத்தில் தனுஷ் ஒரு அப்பாவா எஸ்கே வந்து ஒரு புள்ள மாதிரி நினச்சிக்கலாம். காரணம் என்னென்னா, எஸ்கேயை வந்து தனுஷ் வளர்த்து விட்டவர் தான். அது எஸ்கே அதை வந்து மறுக்கலை. ஏன்னா அவர் பார்த்து வந்து 3-4 படங்கள் கொடுக்கும் மிகப்பெரிய ஒரு உச்சத்தில் போனார் எஸ்கே. பட் இன்றைக்கி வந்து எல்லாருமே வந்து மக்களுடைய ஆதரவு இருக்கும்போது அவங்களுடைய வாழ்க்கை இந்த கேரியர் வந்து மேலே மேலே போகும். தனுஷை விட இன்றைக்கி வந்து எஸ்கே வந்து ஒரு ஸ்டெப் அதிகமாக தான் இருக்கார். இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். ஆனால் தனுஷோடைய கேரியரில் அவருடைய போகிற ரூட்டு வேறு, எஸ்கே போகிற ஒரு ரூட்டு வேறு. 2 பேருக்குமே ஃபேன்ஸ் இருக்காங்க, பப்ளிக் ஆடியன்ஸ் இருக்காங்க. வளர்ச்சி தான். பட் நம்ம வளர்த்து விட்ட பையன் இன்றைக்கி வளர்ந்துருக்கானா தனுஷ் பெருமை தான் படணும். இதில் பொறாமப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை, போட்டிகள் இருக்கலாம். பட்டு இன்னமும் கொஞ்சம் வந்து அந்த வருத்தம் வந்து தனுஷ்க்கு இருந்துட்டு தான் இருக்குது. அதை எஸ்கேயும் ஒரு விழாவில் சொல்லிட்டார் ஆடியோ லான்ச்சில். ஒருத்தர் நம்ம தூக்கி விட்டார் அப்படின்ற போது வந்து தூக்கி விடுறது ஓகே, சகஜம் தான். எல்லா பேருமே தூக்கிட்டு வரலாம். தனுஷை நிறைய தயாரிப்பாளர் தூக்கி விட்டாலும் இன்றைக்கி அந்த வளர்ச்சியில் இருக்கார் அவர். அதனால் அதை திரும்ப திரும்ப சொல்ல வேண்டாம்ங்கிற ஒரு விஷயத்தை அவரு கன்வே பண்ணார். அதோட முடிச்சிட்டார். இப்போ மதராஸ் ஆடியோ லான்ச்சில் கூட எஸ்கே பேசும்போது எல்லாருக்குமே ஒரு ஃபேன்ஸ் இருக்குது. ஸோ தனுஷ் அண்ணாவுக்கும் ஒரு ஃபேன்ஸ் இருக்குது. எல்லாமே கஷ்டப்பட்டு உருவாக்கிற விஷயம் அப்படிங்கிறது எல்லாத்தையுமே வந்து அனுசரித்து தான் எஸ்கே போயிட்டுருக்கார். பட் இதை தனுஷ் வந்து யாரும் தூண்டுதல் பேரில், ஏன்னா சில நண்பர்கள் வட்டம் வந்து எப்படின்னா சர்க்கிள் வந்து அவர்கள் வந்து தனுஷோட கேரியரில் பார்க்கணும். சார் இந்த படம் நல்லா இருக்குது, ராயன் நல்லா இருக்குது, இட்லி கடை விட்டுலாம், அடுத்து எப்படி போகலாம் அப்படிங்கிறது மாதிரி அவங்க பேச்சு கொடுத்தாங்கன்னா அதனுடைய ரூட் வேறு மாதிரி இருக்கும். சார் நீங்கள் வளர்த்த பையன் இன்றைக்கி சம்பளம் நீங்கள் வாங்குறத விட 1.5 மடங்கு அதிகமாக வாங்குறா, அப்படி இதெல்லாம் எப்படி சார் அப்படி சார்னு சொல்லும்போது அது ஆட்டோமேட்டிக்காக அந்த இது வரும். ஸோ அது நண்பர்கள் வந்து கொஞ்சம் வந்து தனுஷை வந்து அதை என்ன சொன்னால் வேறு மாதிரி எதுவுமே பேசாமல் பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும்னு நான் நினைக்கிறேன். தனுஷும் இதோட இதை விட்டுட்டு அவருடைய கேரியரில் வேறு ரூட்டில் போகணும். எஸ்கேவோட வளர்ச்சி வேறு மாதிரி. ஓகே. எஸ்கே வந்து அப்படி என்ன நன்றி கெட்டத்தனமா அப்படி என்ன துரோகம் பண்ணிட்டாரு தனுஷ்க்கு? ஒன்றுமே பண்ணலை, ஒன்றும் பண்ணலை. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒன்றும் பண்ணல. பத்திரிகை தொழில் இருக்கிறவங்களுக்கும் மீடியாவுக்குமே தெரியும். ஸோ எஸ்கேவுடைய வளர்ச்சி தான் காரணம். இப்போ அமரனுடைய மிகப்பெரிய ஒரு வெற்றி ஒரு 350 கோடியை தொட்டிருக்கார். தனுஷ் இன்னும் அதாவது 100 கோடி வரைக்கும் தான் கிராஸ் பண்ணியிருக்கார். ஸோ நம்ம வளர்த்த பையன் இவ்வளோ தூரம் போகிறான், சம்பளம் ஏறுது. எஸ்கேவுடைய சம்பளம் கிட்டத்தட்ட 75 கோடி கிட்ட போயிடுச்சு. தனுஷுடைய சம்பளம் வந்து அதில் ஒரு 75% தான் வச்சுக்கோமே. அப்படி இருக்கும்போது இவர்களுடைய எப்படி அப்படிங்கிற ஒரு விஷயந்தான் நம்ம பார்க்குறோமே தவிர எஸ்கே வந்து இன்னும் நன்றி உள்ளவராக தான் இருக்கார். அது நிறைய இடங்களில் தனுஷை பற்றி பெரிய விஷயங்கள் பேசிகிட்ருக்கார். ஏன்னா நிறைய பேர் வளர்த்து விட்டாலுமே தனுஷ் அவர்கள் கொடுத்த லைஃப் தான் மிகப்பெரிய ஒரு லைஃப் அப்படின்னு அவர் சொல்கிறார். அவருடைய தெரிஞ்ச சர்க்கிளுக்கு தெரியும் இதை. ஆனால் இவர்களாக வந்து எஸ்கே துரோகம் பண்ணிட்டாரு, நம்மளை இது பண்ணுறாரு அப்படின்னு மாதிரி இவங்களுக்குள்ளே ஒரு விஷயம் வந்து பேசிகிட்டு இருந்தால் அர்த்தம் இல்லை. இது ஒன்றும் இல்லை, எஸ்கேயும் தனுஷும் மீட் பண்ணாங்கன்னா எல்லாமே சரியாக போயிடும். அந்த ஒரு மீட்டிங்கும் அது நேரடியாக சந்திக்கிற ஒரு வாய்ப்பும் கிடைச்சால் இந்த கேள்விகளுக்கு வந்து இனிமேல் இடமே இருக்கான்னு தான் நினைக்கிறேன். ஓகே. அண்ட் இட்லி கடை எதனால் இந்த படம் பண்ணியிருக்கேன் அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்லி ஒரு குட்டி கதை சொல்லியிருப்பாரு. ஆனால் அதுக்கு ஆடியன்ஸ் ஏன் ட்ரோல் பண்ணுறாங்க? இல்லை, அது என்னென்னா சில கடந்த கால வாழ்க்கை எல்லா பேருமே வந்து
எடுத்த உடனே உச்சத்துக்கு யாருமே போக முடியாது. எல்லாமே கஷ்டப்பட்டு வந்தவர்கள் தான். எனக்கு தெரிஞ்ச வரைக்குமே தனுஷ் அவர்கள் கஷ்டப்படாமல் தான் ஹீரோவானார்னு தான் நான் சொல்ல முடியும். ஏன்னா அவங்க அப்பா பெரிய டைரக்டர் ஆகிட்டார். ஸோ அவங்க அண்ணன் ஒரு டைரக்டர், ஸோ ப்ரொடியூசர். இந்த நிலைமையில தான் தனுஷ் வச்சு ஒரு படம் பண்ணுறாங்க. இப்போ எடுத்த உடனே ஒரு ஹீரோவுடைய ஸ்டேஜில் தான் தனுஷ் வர்றார். இப்போ விஜய்க்கு எப்படி எஸ்ஏசி எடுத்தோடனே ஹீரோவாக்கி தூக்கி விட்டாரோ அது மாதிரி தான் தனுஷ். பட் கஷ்டப்பட்டு வந்தவர்கள் நிறைய பேர். ஸோ ரஜினி சார் படாத கஷ்டமெல்லாம் இண்டஸ்ட்ரியில் யாருமே கிடையாது. அஜித்துக்கு எல்லா விஷயமும் அவரும் கஷ்டப்பட்டார். ஸோ எல்லாருமே அந்த ஒரு பட் இவருடைய அந்த கிராமத்தில் சில வாழ்ந்த வாழ்க்கைகள், நான் பூ பறித்தேன், ஒரு 2 ரூபாய் 1 ரூபாய் வாங்கிட்டு போய் இந்த இட்லியை சாப்பிட்டோம், அந்த மாதிரிலாம் கஷ்டப்பட்டோம் அப்படிங்கிறது வந்து எல்லா பேருமே சகஜம் தானே. கஷ்டப்படாத யார் இருக்கா? பட் அவருடைய அந்த ஒரு விஷயங்களை அவர் வந்து ஷேர் பண்ணுறார். அதுக்கு காரணம் என்னென்னா இட்லி கடை உருவான விதம், அது பேசிக்காக அந்த இட்லி கடையில் போய் சாப்பிட்டது, கஷ்டப்பட்டது, அதனுடைய விளைவாக ஒரு கதையை உருவாக்குறதுக்கு அது ஒரு பேஸ்மெண்ட்டாக இருந்துச்சு. எதையும் தான் அவர் மிங்கிள் பண்ணி பேசுகிறார். ஓகே. அண்ட் இப்போ விஷு வந்து கஸ்தூரி ராஜா பற்றி பேசினதும் வந்து ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு. உண்மையிலுமே இவர் கஷ்டப்பட்டாருப்பா, டிவி கூட கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஒரு 2 ஃபேமஸான டைரக்டர், இப்போ கஸ்தூரி ராஜா வந்து ப்ரொடியூசர், அவங்க வீட்டில் இப்படி ஒரு கஷ்டமா அப்படின்னு ஒரு கேள்வி எழும்புது. இல்லை, ஆரம்பத்தில் எல்லாமே இருக்கும்லப்பா. அதாவது கஸ்தூரி ராஜா வந்து ராஜ்கிரண் ஆஃபீஸில் வந்து டே கணக்கில் உட்காந்துருப்பார். என் ராசாவின் மனசில் படம் பண்ணுறது போது விசுக்கிட்ட ஒர்க் பண்ணால் கூட ராஜ்கிரண் வந்து ஒரு படம் எல்லாம் பண்ணும்போது ராமராஜன் வச்சு நிறைய பண்ணிகிட்ருக்கார். அப்போது 3-4 படங்கள் மிகப்பெரிய ஹிட்டு. அப்போது அவரும் ஒரு படம் ஹீரோவாக பண்ணணும் ராஜ்கிரண் அப்படிங்க. ஏன்னா நான் பத்திரிகையில் ஒர்க் பண்ணும்போது ராஜ்கிரண் சார்ட்ட நிறைய ரிப்போர்ட்டிங் போவோம் நம்ம. அப்போ போகும்போது ஒரு தடவை போகும்போது இன்வைட் பண்ணார். அப்போ கஸ்தூரி ராஜா எதிரில் சோஃபாலாம் ரொம்ப ஒல்லியாக, இப்போ தனுஷில் இருக்கார், தனுஷோட மோசமாக இருந்தார். ஒயிட் பேண்ட்டு ஒயிட் ஷர்ட் தான் போட்டிருந்தார். ரொம்ப புதுசாக உட்காந்துருந்தார் ஒல்லியாக. இப்போ நான் போய் ரிப்போர்ட்டிங் பண்ணும்போது அப்போ ராஜகிரன் சொல்கிறார், வெங்கடேஷ் அது யார் தெரியுமான்னார். தெரில சார் அப்படின்னா. இல்லை, என்னோட அடுத்த படத்து டைரக்டர் அப்படின்றார். ஓகே, வாழ்த்துக்கள் சொன்னோம். அப்போ தான் சொல்லார், இவர் பேர் கஸ்தூரி ராஜா, இவரோட ஃபஸ்ட்டு படத்தை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. பட் அந்த மாதிரி வந்து ராஜ்கிரண் ஹீரோ வச்சு அந்த ஃபஸ்ட்டு படம் பண்ணது வந்து சில்வர் ஜூப்ளி படம் அது. ஸோ மெகா ஹிட். இப்போது இதுக்கு முன்னாடியோட நிலைமை எப்படி இருக்கும்? ஸோ அசிஸ்டன்ட் டைரக்டராக இருக்கும்போது தேனியிலிருந்து வந்தவர்கள், இப்போ அந்த கஷ்டம் இருக்கும். டிவி இல்லாத வீடுகள், அப்போல்லாம் டிவிங்கிறது மிகப்பெரிய ஒரு விஷயமாக பார்க்கப்பட்டது. ஸோ பிளாக் அண்ட் ஒயிட் டிவி தான் இருக்கும், கலர் டிவி இருக்காது. கலர் டிவியே உங்களுக்கு வந்து 2000 தான் நிறைய பேர்கிட்ட வந்தது. ஒரு ஃபோன் இருந்தால் பெரிய வீடு, ஃபோன் இருக்கிற வீடும்பாங்க. அதனால் இந்த ஃபோன் இருக்கிறது, டிவி இருக்கிறதுலாம் ஒரு பெரிய விஷயம் இல்லை. எல்லா அசிஸ்டன்ட் டைரக்டரும் படாத பாடுபட்டுருக்காங்க. இன்றைக்கி இருக்கிற அசிஸ்டன்ட் டைரக்டர் கூட கஷ்டப்பட்டு தான் இருக்காங்க. நாளைக்கு டைரக்டர் ஆனதுக்கப்புறம் தான் எல்லா வசதியும் வாய்ப்புகளும். இதே லோகேஷ் கனகராஜ் 50 கோடி ரூபா கூலியில் வாங்கியிருக்காரு. இதுக்கு முன்னாடி ஒரு கோடிகளை பார்த்துருப்பாரா? ஸோ 4 படம் ஹிட்டுன்னு ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே மாறும். அப்படி மாறினது தான் தனுஷுடைய அந்த ஃபேமிலியோடைய கேரியர். ஓகே. அண்ட் ஐ திங்க் இப்போ தனுஷ் வந்து என்ன ட்ரோல் வருது, என்ன பேசுகிறாங்க அப்படின்னு அப்டேட்டாக வந்து இருக்காருன்னு நினைக்கிறேன். ஸோ அவர் எல்லாத்துக்குமே வந்து ஆடியோ லான்ச்சில் ஒரு பதில் கொடுக்கும் ஸ்டேஜாக வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்காரு. ஃபார் எக்ஸாம்பிள் லிங்கா கிட்ட வந்து இதெல்லாம் வீடியோ எடுக்கலையாப்பா அப்படின்னு கேட்குறதா இருக்கட்டும், இதெல்லாம் வந்து எப்படி பார்க்கப்படுது? இல்லை, அவர் வந்து இந்த லிங்கா 2 பசங்களுமே ரஜினி சார் ஆடியோ லான்ச்சுக்கு, இவங்க ஆடியோ லான்ச்சுக்கு எல்லாமே வருவாங்க. வரும்போது சோஃபாவில் உட்காந்துட்டு வந்து என்ன வீடியோ எடுத்துகிட்டே இருப்பார் அந்த பையன். அதை இந்த வீடியோ எடுக்கலை, அது சும்மா ஒரு காமெடி ஹியூமராக தான் சொல்கிறார் தனுஷ். அது ஒரு பெரிய விஷயம் கிடையாது. பட் என்னென்னா தனுஷ்க்கு வந்து அப்டேட்டாக இருக்கான்னு நீங்கள் கேட்குறது என்னென்னா, அவர் பின்னாடி ஒரு கேங், ஐடிவி கேங் மாதிரி ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க. என்னென்ன நடக்குது, இன்றைக்கி டே என்ன, நேற்று என்ன நடந்தது, இன்றைக்கி என்ன நடக்குது, விஷயத்தை அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அவர் வந்து ஃபாரின் போனால் கூட இன்றைக்கி இருக்கிற டேட்ஸ் அப்டேட் பண்ணிகிட்டே இருக்காங்க விஷயத்தை. அதனால் வந்து அந்த மாதிரி விஷயங்களை சொல்லும்போது தான் ஸ்ரேயாஸ் பேசும்போது கூட ஐடிவிங் ஒர்க் பண்ணிகிட்ருக்கு, நீங்கள் வந்து நல்லவனாக இருக்காதீங்க, ரொம்ப நல்லவனாக இருக்காதீங்க, நீங்கள் ஊன்னு சொல்லுங்கள், நாங்கள் ஒரு ஐடிவிங்க வந்து ஒர்க் பண்ணுறோம் நாங்கள் அப்படின்னா எஸ்கே அடிக்கிறதுக்கான விஷயத்தை ஸ்ரேயாஸ் ஒன்று பேசிகிட்ருக்கார். பட் தனுஷ் அந்த அளவுக்குலாம் போக மாட்டார். பட் இந்த சர்க்கிள் சரியில்லாதனால அந்த ஒரு விஷயம் தான். எப்போவுமே ஒரு ஆக்டர்ஸுக்கு அப்டேட் இருக்கிறது நல்ல விஷயம் தானே. ஓகே. அண்ட் வந்து இந்த படத்தில் என் பாட்டி வந்து நடிச்சிருப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிலவுக்கு என்மேல் என்னடி கோபம் அப்படின்றதுல பவிஷை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. லிங்கா ஸ்டேஜில் ஆடின போதும் அடுத்த நெப்போ கிட் இந்த மேக்கிங்னு கமெண்ட்ஸ் வருது. ஸோ அவர் ஃபேமிலியே வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணிகிட்டே இருக்காரு. அதில் என்ன தவறு என்ன இருக்குது? அவருடைய டைரக்ஷன், அவருடைய பேனரில் அவங்களுடைய சிஸ்டரோட சன்னை ஹீரோ இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு, அது ஒன்றும் தவறு கிடையாது. இப்போ அடுத்து லிங்கா எப்படி இருந்தாலும் தனுஷ் இன்ட்ரடியூஸ் பண்ணால் கூட லிங்காவுக்கு நிறைய வாய்ப்புகள் கண்டிப்பாக வரும். அவருடைய பேக்ரவுண்ட் சூப்பர் ஸ்டார் ரஜினி அதோடைய பேரன், அந்த ஒரு ஐடி கார்டு இருக்குது. ஸோ அதனால் வந்து அவருடைய ஃபேமிலிக்குள்ள வரும்போது அவங்களுடைய மணி ரோல் பண்ணுறாங்க, ஒருத்தரை இன்ட்ரோ கொடுக்கலான்னு பண்ணுறாங்க, அவ்வளோதான். பட் அதுக்கெல்லாம் இல்லை, இது வந்து அவருடைய ஃபேமிலி வளர்த்துறாங்களா அப்படின்னா அரசியலில் பேசுவாங்க, குடும்ப அரசியல் அந்த மாதிரி. இப்போ அதெல்லாம் ஒன்றும் தவறே கிடையாது. அவங்களுடைய வாரிசுகளை உருவாக்குறாங்க.
அப்படி பார்த்தா சிவாஜி கணேசனுடைய பையன் பிரபு, அவர் ஹீரோவானார். அவருடைய பையன், அதாவது ஒருத்தருக்கு ஒருத்தர். விஜய் சாருடைய சன்னு ஜேசப் சஞ்சய் வந்து அவர் டெக்னிக்கலாக போகணுன்னு சொல்லிட்டு டைரக்ட் பண்ணார். இப்போ அதில் ஒவ்வொருத்தருடைய ஃபேமிலி வாரிசுகள் வர்றது ஒன்றும் தவறு கிடையாது. ஓகே, ஃபைனலாக இட்லி கடை எந்த மாதிரி ஒரு படமாக இருக்க போகுது? இது நல்ல சென்டிமெண்ட் படம், நல்ல ஒரு ஸ்கிரிப்டு, ஒரு வாழ்வியல் பொருளாதாரம் எப்படி எப்படி ஒருத்தருடைய ஃபேமிலிகள் அந்த இதுலேருந்து வர்றாங்க அப்படிங்கிற ஒரு விஷயந்தான். ஸ்டார் காஸ்ட்யூம் இதில் ரொம்ப ஹெவியாக இருக்குது. அருண் விஜய் வந்து ஸ்கிரிப்டை அதை கேட்காமலே ஓகேனா இருக்கா. காரணம் கேட்டால் ராயன் படத்தினுடைய மேக்கிங், அந்த படத்தினுடைய சென்டிமெண்ட். ஸோ அது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சது. எனக்கு நான் இப்படியே தனுஷ் படத்தை நடிக்கணும்னு நினச்சேன் அப்படின்னாரு. அடுத்த படமே ஒரு வாய்ப்பு கிடச்சிது. இதுக்குள்ளே அவர் சத்யராஜ், பார்த்திபன், அந்த நித்யாமன் எல்லாம் ஸ்கிரிப்ட் அவங்களுக்கு வந்து சரியாக இல்லைன்னா வந்து அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. இது எக்ஸாம்பிள் திருச்சிற்றம்பலத்தில் என்ன மாதிரி பண்ணியிருப்பான்னு தெரியும், இப்போ தலைவன் தலைவி அதில் எப்படி பண்ணியிருப்பான்னு தெரியும். ஸோ அதனால் நித்யாமன் இருக்கும்போது அந்த ஸ்கிரிப்ட் ஒர்க் நல்லாயிருக்கும். ஏன்னா அவங்க வந்து அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. இதெல்லாம் நான் கால்குலேட் பண்ணும்போது கண்டிப்பாக தனுஷ் வந்து இப்போ ராயனுக்கு அப்புறம் தரக்கூடிய ஒரு படம் இட்லி கடை டைரக்ஷனில் ஹீரோவா. ஸோ நல்ல ஒரு ஃபேமிலி, ஒரு சென்டிமெண்ட், ஒரு கமர்ஷியல் மிக்ஸ் பண்ணியிருக்காரு. இதில் அவ்வளோ என்டர்டெயின்மெண்ட் படமாக இருக்கும் கண்டிப்பாக. அது பார்த்தவர்கள் சொன்னாங்க இட்லி கடை பிரமாதமாக வந்திருக்கு அப்படின்னாங்க. கண்டிப்பாக இந்த தனுஷுடைய கேரியரில் இது வந்து ஒரு ஹிட் படம் தான் அப்படின்னு அடித்து சொல்லலாம். ஓகே சார். ஸோ இட்லி கடை எப்படி இருக்குது அப்படின்றது அக்டோபர் 1 பொறுத்து இருந்து பார்க்கலாம். நேரத்துக்கு நன்றி. மீண்டும் இன்னொரு சினிமா சர்ச்சைகள் எபிசோடில் உங்களை வந்து சந்திக்கும் வரை விஜய் தயா.